வல்லவர் சித்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றியாப்பா. இந்த இரக்கத்தை பெற, தேவனிடத்து மன்னிப்பை பெற நாம் எந்தெந்த விதத்தில் கடந்து வரணும். நாம் பாவம் செய்துட்டோம், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டோம். தன்னை சோதித்து அதுக்கு மனசாபப்பட்டு அறிக்கை செய்து அடுத்த படிக்கு நேராய் போவோம் மன்னிப்பை பெறுவதற்கு. இந்த வார்த்தையின் மூலம் அநேகர் விடுதலை பெற ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் காத்திருப்பது நல்லது. புது பலன் கிடைக்கும், திட மனசு வரும். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழுப்பலாம். அதனால் எவ்வளோ நேரம்னாலும் கர்த்தருக்கு காத்திருக்கேன். விடிய காலத்துக்கு காத்திருக்க ஜாமக்காரனை போல காத்திருக்கேன். பலன் கிடைக்கும், புதிய கிருபை கிடைக்கும், புதிய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த நாடில் அப்படிப்பட்ட காத்திருக்கிறவர்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்களே, பொறுமையோடு காத்திருந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கின்ற ஆபிரகாமை போல நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக. ஆமென். இறைவார்த்தைக்கு நேரம் போவோம். நீதிமொழிகள் 28:13. விட்டுருங்க. அறிக்கை செய்து மாத்திரமல்ல, மறுபடியும் அந்த காரியம் உங்களுக்கு தொடரக்கூடாது. விட்டுருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டுருங்க. ஆண்டோடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்ம செய்த பாவங்களை அறிக்கை செய்து அடுத்து தொடர இடம் கொடுக்கக்கூடாது. விட்டுருங்க. அதான் அந்த பாவத்தை நினச்சிக்கிட்டே நம்ம வாழ்க்கையில் இப்படி செய்துட்டோமே நினைக்காதீங்க. அவர் இரக்கம் உள்ளவர், மன்னிச்சிட்டார். மன்னிக்கும் செஞ்சு மறந்துடுவார். மனுஷங்க தான் ஒரு தப்பை மன்னிச்சுட்டு ஒரு சமயம் பார்க்குறோம்னா அதே நினைப்பில் இருப்பான். நம்ம ஆண்டவர் சமுத்திரத்தை ஆழத்தில் போட்டு திரும்பியே பார்க்க மாட்டார். விட்டுருங்க. தெய்வ இறக்கம் கிடைக்கும். ஆண்டவர் மன்னிச்சு மறந்துடுவார். அதே போல மற்றவங்களை நம்ம மன்னிச்சு மறக்கணும்ல. தேவனிடத்தை இறக்கப்பட்டுட்டோம். நம்ம செய்த பாவங்களை நம்ம அறிக்கை செய்து விட்டுட்டா நமக்கு தெய்வ இறக்கம் கிடைக்கிறது போல, நமக்கு எதிரடையாக செய்கிறவங்களை வந்து பாவ மன்னிப்பு கேட்க அறிக்கை செய்து சாரி கேட்டாங்களா அவங்கள மன்னிக்க ஆயத்தமாக இருங்க. சீனப்பன் அப்படிதான். தன் கணவன் தனக்கு விரோதமாக பயங்கரமான துன்பப்படுத்தி வாழ்நாள் முழுதும் வாழ்க்கையில் ரொம்ப துயரம் கொடுத்துருக்கிறான். அப்படி இருந்தும் கணவனோட இணைந்து 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து கணவனை நேசித்து என்ன துன்பப்படுத்தினாலும் கணவனை பிரியாமல் வாழ்ந்திருக்கிறான். ஒரு நாள் இவனுக்கு திடீரென்று 2 கண்ணும் பார்வை இழந்துருச்சு. ஆப்ரேஷன் பண்ண சூழ்நிலை. ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணால் பணம் இல்லை. இப்போ வேலை போக மற்ற எக்ஸ்ட்ரா வேலை செய்து கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருந்தான். அந்த பணத்தை ஆஸ்பத்திரியில் போய் கட்டி என் கணவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னால், பணம் கட்டிட்டு இல்லை வீட்டுக்கு போயிரு அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு திரும்ப ஆஸ்பத்திரி வரக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டான். பணம் கொடுத்த மனைவியும் உதாசீனப்படுத்தி மறுபடியும் துன்பப்படுத்த ஆரம்பித்தான். சில நாட்கள் பார்வை இருந்து மறுபடி 2 கண் பார்வை இழந்துட்டான். மறுபடியும் ஒரு கண்ணு தானமாக கொடுக்கப்பட்டது. ஒற்றை கண்ணோட வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து மறுபடியும் மனைவி அசட்டை பண்ணி அவளை துன்புறுத்தி பண்ணிட்டு இருந்தான். அப்போ பிள்ளைகள்லாம் பார்த்துருந்தாங்க. அப்பா ஒரு நிமிஷம் அம்மா முகத்தை பாருங்க, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் அம்மாவை மன்னிச்சு முகத்தை பாருங்கன்னா, அவன் முகத்தில் பார்க்கும்போது ஒரு உண்மை அதிர்ச்சி சம்பவம். அவன் ஒரு கண் உடையவளாக நின்றுக்கிட்டு இருந்தான். ஏன்னா 2 பார்வை இழந்த பிறகும் இவற்றை இருக்கிற ஒரு கண்ணை எடுத்து தன் கணவனுக்கு கொடுத்துட்டு இவர் ஒற்றை கண்ணை நின்றாடுச்சு. இவனுக்குள்ள வெக்கம் உண்டாயிருச்சு. இப்படி நேசிக்கிற ஒரு மனைவியை நம்ம இவ்வளவு துயரப்படுத்துகிறோம்னு சொல்லி வெக்கப்பட்டானோ. மனதார மனைவிட்ட மன்னிப்பு கேட்டு கணவன் மனைவியால் சந்தோஷமா வாழ்ந்தாங்கணும். தேவனிடத்தில் இறக்கப்பட்ட நமக்கு விரோதமாக எத்தனை பாவங்கள் செய்தாலும் விரோதமாக செய்தாலும்
ஒரு சீன பெண் எப்படி தன் கணவன் எவ்வளவு விரோதமாய் செயல்பட்டாலும் தன் கண்ணையே தானமாய் கொடுக்கிற அளவுக்கு அவளுடைய அன்பு இருந்தது. அதனால தான் அந்த முரடனான அந்த கடினமான உள்ள மனுஷன் மனம் திரும்புவதற்கு ஒரு ஏற்றதாக இருந்தது. மன்னிப்பு பெற்ற நாம் மற்றவர்களை மன்னிப்பை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருங்க. 70 முறை நமக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் அவங்களை மன்னிச்சிருங்க. அப்படி மன்னிப்பதனால பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள், எத்தனை விதமான நன்மைகளை நமக்கு ஆண்டவர் தரல. இதுவரைக்கும் தடைப்பட்டுக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மன்னிச்சு பாருங்க, மற்றவங்களை மன்னிச்சு பாருங்க. அதனால பல ஆசீர்வாதங்கள் உங்களோட குடும்ப பிள்ளைகளுக்கு வரும். இப்பொழுது ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, கிறிஸ்து மன்னிச்சது போல நீங்கள் ஒருவருக்கு மன்னிங்க. கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அதனால உண்டாகிற தெய்வ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.